நான் இன்னைக்கு ஆக்சுவலாக என்னோட ட்ரீம் ட்ரிப் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சென்னையிலேருந்து ஸ்ரீநகர் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா மொத்தமாக 3 வேஸ் இருக்கு. 8 ஸ்டேட்டு 2 யூனியன் டெரிட்டரிஸ் கிராஸ் பண்ணி தான் போகிறோம். அதுக்கப்புறம் 2 நாளையும் நம்ம இந்த ட்ரெயின்ல தான் வந்து டிராவலே பண்ணோம். இந்த ட்ரெயினை வீக்லி 3 டைம்ஸ் வந்து ரன் பண்றாங்க. ரொம்ப காசு வேஸ்ட் தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சரவணா விலாக். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல தான் இருக்கும். நான் இன்னைக்கு ஆக்சுவலாக என்னோட ட்ரீம் ட்ரிப் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமே ட்ரீமா இருக்காது, உங்களை நிறைய பேருக்கு ட்ரீமா இருக்கும். அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து காஷ்மீர் தான் போக போறேன். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாவே நான் பட்ஜெட்டாக தான் எடுத்துட்டு போக போறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோவா தான் டிராவல் பண்ண போறோம். நான் இந்த ட்ரிப்பை சென்னை சென்ட்ரல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன். சென்னை சென்ட்ரல்ல இருந்து நம்ம வந்து கத்ரா தான் போக போறோம். கத்ராக்கு வந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். நான் இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸ் பத்தி நான் ஃபுல்லா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், நான் எப்படி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ண சொல்லிட்டு. நம்ம வந்து கத்ரா ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்தே பாரத் தான் புக் பண்ணியிருக்கோம். கத்ராலேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு வந்தே பாரத்தில் நம்ம வந்து போயிடுவோம். ஸ்ரீநகர் போயிட்டு நிறைய ஃபேமஸான பிளேசஸ்லாம் இருக்குது, ஃபுட்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் தான் ட்ரை பண்ண போகிறோம். பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா டால் லேக்கு, அது வந்து ஃப்ரீஸ் ஆயிலாக இருக்கும் அந்த லேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சிக்காரா ரைட்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் தான் ட்ரை பண்ண போகிறோம். சோன்மார்க்கும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி குல்மார்க்குமே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து கண்டோலா ரைட்லாம் நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். அங்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து எப்படிலாம் புக் பண்ண சொல்லிட்டு. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை சென்னையிலேருந்து நீங்கள் காஷ்மீர் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சீரீஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக பட்ஜெட்டாக வந்து போயிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா December 31. நம்ம 2025 எண்டில் இருக்கும். இன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பிளான் வந்து போட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4:30 ஆயிடுச்சு. நமக்கு வந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து 5:10 வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேரிஸ் மை ட்ரெயின் ஆப் இருக்குல்ல, அதில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 8ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ட்ரன்ஸ் சென்னை சென்ட்ரல்லேருந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6ல் வந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. எப்போவுமே அந்தமான் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6ல் தான் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 2880 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் சென்னையிலேருந்து கத்ரா போகிறதுக்கு. இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா 55 ஹவர்ஸ் கிட்ட இருக்கும் நம்ம சென்னையிலேருந்து கத்ரா போகிறதுக்கு. அதுக்கப்புறம் 2 நாளையும் நம்ம இந்த ட்ரெயினில் தான் வந்து ட்ராவலே பண்ண போகிறோம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரெயின்லலாம் ஒரு 1 ஹவர் கூட முழுசாக போனது இல்லை. 2 நாள் நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. எனக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியல. சோலோ ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எண்டில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சீட்டு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து 2AC தான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வடக்கு நண்பர்களை நோக்கி தான் போகிறோம். எப்படி இருக்கும்னு தெரியல. உங்களுக்கு வந்து தெரியும் வடக்கு நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய 2AC நமக்கு வந்து 14 சொல்லிட்டு சீட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம போயிட்டு சீட்லாம் எப்படி இருக்குது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் மொத்தமாக 3 சீட்ஸ் இருக்குது. என்னென்னா 2AC இதான் ஃபர்ஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறம் 3AC சொல்லிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்லீப்பரும் இருக்குது. நம்ம வந்து எல்லாமே வந்து சீட் வந்து நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி சீட் வந்து புக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க போகலாம். கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3AC தான். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுதான் 3AC. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒரே இதில் படுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். இவங்க பெட்ஷீட் அந்த பில்லோலாம் கொடுத்துருக்காங்க, நல்லாவும் இருக்குது. நான் வந்து இதோட வாஷ்ரூம் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு. நான் வந்து 2AC தான் புக் பண்ணியிருக்கேன், நான் வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக 3ACக்கும் 2ACக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த 2 பெட்டு தான் இருக்கும் 2ACயில். ஆனால் 3ACயில் பார்த்தீங்கன்னா 3 பெட் இருக்குல்ல, 3 பேர் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இதுதான் பார்த்தீங்கன்னா 3ACயில் இருக்க வாஷ் பேஷனு. நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கோ அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு புக் பண்ணுறதுக்காக தான் நான் காமிக்கிறேன். நான் வந்து இந்த AC 2 டயர் தான் புக் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி சீட்ஸ்லாம் எப்படி இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து 2 நாள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ரெயினில். இதுதான் அந்த 2ACயில் இருக்க கோச்சில் இருக்க பெட்டு. இப்படி தான் இருக்குது 2ACயில். அங்கே வந்து 3 பெட் இருந்தது, இங்கே வந்து 2 பெட் வச்சுருக்காங்க. இந்த விண்டோவுக்கு இந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இங்கே மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. அதே மாதிரி இங்கே 2 பில்லோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க இந்த 2ACயில். 2ACயில் இதுதான் வாஷ் ஸ்டேஷனு. இந்த மாதிரி தான் இருக்குது.
இதுதான் பாத்தீங்கன்னா 2AC இருக்க டாய்லெட். மிரர்லாம் வச்சிருக்காங்க இந்த டாய்லெட்ல. இந்த டாய்லெட்ல பாத்தீங்கன்னா இந்தியனும் வச்சிருக்காங்க, வெஸ்டர்னும் வச்சிருக்காங்க. நல்லாதான் இருக்கு. ஸ்மெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இதுல எதுவும் தெரியல, ஏன்னா கிளீன் பண்ணிருக்காங்க போல இப்பதான். கைஸ் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்பதான் வந்து சீட்ஸ் பாத்துட்டு வந்தேன். என்னுடைய சீட் நம்பர் பாத்தீங்கன்னா 14 அப்பர்ல தான் போட்டுருக்காங்க. ஆனா கீழே பாத்தீங்கன்னா 2 வடகன்ஸ் இருக்காங்க. பேச பார்த்தாவே ஒரு மாதிரி டேரரா இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் வந்து இந்த வீடியோல காமிக்கிறேன் அவங்க பேச எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்கள பார்த்த வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ்வளோ பேசவும் இல்லை. அவங்களுமே குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்தாங்க. சரி நம்ம பேசி பார்ப்போம், அவங்க நம்ம கிட்ட பேசுறாங்களா ஜாலியா இந்த டிராவல கண்டினியூவா எப்படின்னா அவங்க கிட்ட பேசிட்டு ஜாலியா எடுத்துட்டு போகலான்னு தான் நான் யோசிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் 3rd AC வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 3 சீட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எதுவோ அந்த மாதிரி புக் பண்ணிங்க. 3rd AC எப்படி டாய்லெட்ஸ் இருக்கோ அதுவுமே காமிச்சேன் உங்களுக்கு. ரெண்டு விதமா இருக்கு, இந்தியனும் இருக்கு வெஸ்டர்னும் இருக்கு ரெண்டுத்துலயுமே. ஆனா என்னன்னா 2AC க்கும் 3AC க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க அந்த மிரர் வந்து மறைக்கிற மாதிரி அந்த விண்டோ பெட்ஷீட் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பில்லோ கொடுத்துருக்காங்க, 2 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிரர் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் பெருசாலாம் இல்லை. இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்குமே 1000 வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. 3AC பாத்தீங்கன்னா 2500, ஆனா 2AC பாத்தீங்கன்னா 3500, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து எனக்கு வந்து 3600 கிட்ட வந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர்ல வந்து எப்படி இருக்கு சீட்ஸ், அதுக்கப்புறம் வாஷ்ரூம் வந்து நம்ம பாத்துருவோம். அதுக்கப்புறம் ஜென்ரலுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் வந்து ஆக்சுவலா நம்ம புக் பண்ணும்போது எதுவும் காமிக்கல ஐஆர்டிசில. நம்ம ஜென்ரல் இருந்தால் அதுவுமே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு இது ஓகேவோ அது வந்து புக் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:11 ஆயிடுச்சு. 1 நிமிஷம் லேட்ல தான் வந்து நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ் வந்து எடுக்கிறாங்க. பாருங்க, நம்மளுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா ஜேர்னியே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம சீட்டை சுற்றி தான் ஃபுல்லா வடக்கு நண்பர்களா இருக்காங்க. ஆனா எப்படி அவங்க கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ணி இருக்க போறேன்னு தெரியல. இந்த 2 நாள் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா போகுதுங்க, எந்த சவுண்டுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கா இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக இனிமே இந்த 2 நாள் இந்த ட்ரெயினோட சத்தம் தான் அந்த தண்டவாளத்துல போற மாதிரியா இருக்கும். நான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் வந்து ட்ரெயின்ல இவ்வளோ லாங் வந்து டிராவல் பண்ண போறேன். நல்லாவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை டு கத்ரா போகிறதுக்கு 70+ ஸ்டாப்ஸ் வந்து இருக்குது. நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டாப்ஸே வரல. சூலார்பேட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. ஆனால் இப்போ வந்து டிலே பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ட்ரெயின் வந்து 5:10 வந்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்கன்னா சென்னை சென்ட்ரலில். ஆனால் அவங்க ட்ரெயின் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 5:16 அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. இன்னுமே இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குமா. அதனால தான் 2 நாள் கிட்ட போகிற மாதிரி இருக்கும். இந்த சீரீஸ் ஃபுல்லாக நல்லாயிருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து நிறையா தைக்கிறேன், அது வந்து எனக்கே தெரியுது. ஆக்சுவலாக நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ப்ளாக் பண்ணுறேன் சோலோவாக. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு 2-3 விளாக் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கரெக்டாக பேச சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவேன். சரி பார்க்கலாம் சூலார்பேட்டை எப்போ போகுது சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த சூலார்பேட் போயிட்டு எவ்வளோ நேரம் வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம் ஈச் ஸ்டேஷனுக்குமே. ப்ளஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூலார்பேட்டை வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து 11 மினிட்ஸ் டிலேல தான் இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஆந்திர பிரதேசம் தான் இருக்கோம். ட்ரெயின் வந்து இப்போ எடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் தான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஸ்டேஷனில். நீங்கள் சென்னையிலேருந்து ஸ்ரீநகர் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா மொத்தமாக 3 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் தான் போகலாம். சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்லேருந்து நம்ம வந்து ஸ்ரீநகர் போகிற மாதிரி இருக்கும். இதோட காஸ்ட் மினிமமே 10 to 12K கிட்ட வந்துடும் போகிறதுக்கு மட்டுமே. இது பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். நம்ம வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறோம்னா டெல்லி வரைக்கும் ஒரு ஃப்ளைட் போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சென்னையிலேருந்து டெல்லி தான் போகணும். டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து நம்ம வந்து ஜம்மு போகிற மாதிரி இருக்கும். ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு 3 ட்ரெயின் கிட்ட ஏறுற மாதிரி இருக்கும். 3 ட்ரெயின் கிட்ட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம போகிறதுக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸ் தான். சென்னையிலேருந்து கத்ரா வரைக்கும் டைரெக்டாக ட்ரெயின் இருக்குது. நம்ம இந்த ஒரு ட்ரெயினில் ஏற்றா போதும். நம்ம வந்து சென்னையிலேருந்து கத்ரா வரைக்கும் எங்கேயுமே இறங்காமல் இந்த ஒரே ட்ரெயினில் போயிடலாம்.
இந்த ட்ரெயின் மூலியமா நம்ம வந்து 8 ஸ்டேட்டு 2 யூனியன் டெரிட்டரிஸ் கிராஸ் பண்ணி தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான், செகண்ட் ஆந்திர பிரதேஷ், தேர்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், செவன்த்து பார்த்தீங்கன்னா ஹரியானா, எயித்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப். இந்த 8 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி தான் போகிறோம். அதுக்கப்புறம் 2 யூனியன் பிரதேசம் சொன்னோம்ல, அந்த யூனியன் டெரிட்டரிஸ் அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெல்லி, அப்புறமேட்டுக்கா ஜம்மு. இது வந்து 2 வந்து யூனியன் டெரிட்டரிஸில் வந்துடும். நம்ம பாண்டிச்சேரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டெல்லியும் ஜம்மு வந்து அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 18 மினிட்ஸ் டிலேல வந்துருக்குங்க. செகண்ட் ஸ்டாப் வந்து நாயுடுபேட்டா, ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இங்கேயுமே ஒரு 2 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், 2 to 3 மினிட்ஸு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து எடுத்துருவாங்க. நாயுடுபேட்டாலேருந்து 3 மினிட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நின்று இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுற வரைக்கும் தான் இவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளாகு அசைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்து எடுத்துடுறாங்க. இந்த ட்ரெயினை வீக்லி 3 டைம்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. வெனஸ்டே, தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ரன் பண்ணுறாங்க. இயர்லி மார்னிங் 5:10 வந்து சென்னை சென்டரில் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெனஸ்டே ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயினில் தான் இருக்க மாதிரி இருக்கும். தேர்ஸ்டே ஃபுல்லாகவும் ட்ரெயினில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு 10:45 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து கத்ரா ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த ட்ரெயினில். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்டு ஸ்டாப்பில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்க குண்டூர் ஜங்ஷன் தான். 19 மினிட்ஸ் டிலேயில் நமக்கு வந்து ட்ரெயின் வந்து வந்திருக்கு. மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ் தாங்க எல்லா ஸ்டாப்லேயுமே. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து நெல்லூர் ஸ்டேஷனில் தான் நின்றுட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பெரிய ஸ்டேஷன்ன்றதால கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவே நிற்பாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ்க்கு மேலேயே நின்றுட்டு இருக்கு இந்த ட்ரெயின். சூரியன் இப்போ தான் அப்படியே மேலே அடிக்குது பயங்கரமாக. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 hour 41 மினிட்ஸ் வந்து ட்ரெயின் வந்து டிலேயில் தான் போயிட்டு இருக்கு. சிராலா ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி தான் போயிட்டு இருக்கு. டிலே பார்த்தீங்கன்னா 1 hour 45 மினிட்ஸ் வந்து டிலேயில் போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஃப்ரைடே அப்போ கத்ராவுக்கு வந்து ட்ரெயின் இருக்கு. கத்ரால இருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு வந்தே பாரத் தான் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கு பிட்வீன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து 10:45க்குலாம் வந்து ஃப்ரைடே வந்து ரீச் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 2 hours டிலே ஆனாலும் நம்ம வந்து ஒரு 12:50 அந்த மாதிரி வந்து ரீச் ஆகிடலாம். ஆனால் போகிறத பார்த்தா எந்த அளவுக்கு டிலே ஆகும்னு தெரியல. நம்ம வந்து அந்த மாதிரி வந்தே பாரத் வந்து பிடிப்போமான்றதும் டவுட்டில் தான் நானும் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில் வந்து ஃபாஸ்ட்டாக போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் 1 month டேட்டா வந்து எடுத்து பார்த்தேன் கேலண்டரில் எப்போலாம் வந்து ரீச் ஆகிருக்கு சொல்லிட்டு வேர் மை ட்ரெயின் ஆப்பில். ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours மேலே மேக்ஸிமம் எப்பயுமே வந்து லேட்டாக போனது இல்லை. லாஸ்ட்டு சண்டே மட்டும் ஒரு 3 hours டிலேயில் போயிருக்கு இந்த ட்ரெயின். எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில் வந்து ஸ்பீடாக வந்து ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயின் வந்து. மக்களே நான் வந்து எது வரக்கூடாதுன்னு நினச்சனோ அதுதான் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீவர் வந்துருச்சு, கோல்டு ரொம்ப ஆயிடுச்சு. என்னுடைய வாய்ஸே எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. நம்ம வந்து ட்ராவல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் 7 hours தான் ட்ராவலே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மார்னிங் வந்து 5:10 வந்து நம்ம வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12 PM தான் ஆகுது. இன்றைக்கி நம்ம ஒரு 7 hours கிட்ட நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். இங்கே இருக்க ஏசியா இல்லை கிளைமேட்டெல்லாம் எனக்கு தெரில. காலையிலேருந்து க்ளௌடியாக தான் இருக்குது கிளைமேட்டுமே. எப்படி இருக்கும்னு தெரில. நான் வேறு பக்கத்தில் இருக்கவங்கிட்ட டேப்லெட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். போட்டுட்டு நீங்கள் நைட்டு படுத்தா தான் தெரியும் இது வந்து ஒர்க் ஆகாதா சொல்லிட்டு. என்ன நடந்தாலும் இந்த ட்ரிப்பை வந்து நம்ம கரெக்டாக நம்ம பிளான் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு போவோம். நம்ம வந்து எந்த கைடுமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணல. நம்ம வந்து சோலாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் பட்ஜெட்டாக தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க கத்ரா போயிட்டோன்னு வச்சுக்கலாம், கத்ராவில் வந்து ஜர்க்கின்லாம் போட்டால் மட்டும்தான் கத்ராலேருந்து ஸ்ரீநகர் போக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு மைனஸில் இருக்கும் டெம்பரேச்சரு வெதர்மே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்கும்னு தெரில. நான் வந்து ஸ்ரீநகர் போயிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன், அங்கே போய் தான் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு. நம்ம போகிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகும். நம்ம கத்ராலேருந்து வந்தே பாரத்தில் ஸ்ரீநகர் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும்.
ஓகேங்களா. அந்த 3 மணி நேரம் போயிட்டு அதுக்கப்புறமாத்துக்கா லால் சவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்கு. பட்ஜெட்டா இருக்கும்ன்ற மாதிரி நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். அங்க போயிட்டு நமக்கு தேவையான ஜர்கின் தான் வந்து வாங்க போறோம் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் மக்களே. கைஸ் நான் வந்து ஆஃப்டர் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐஆர்டிசியில் தான் சொல்லியிருக்கேன். வெஜ் மீல் சொல்லியிருக்கேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 120 சொல்லியிருக்காங்க. 120க்கு இவங்க என்னென்ன தருவாங்கன்னு தெரியல. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட் வந்து ஒர்த்தா இல்லையான்னு பார்ப்போம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கழிச்சு நமக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 120. 2 கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கொஞ்சம் அப்பளம், அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக சாம்பார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பத்தவே பத்தாது, தண்ணி போல தான் இருக்கு. இந்த பொரியலை வச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனால் 120க்கு இது வந்து ரொம்ப நல்லா இல்லைங்க. ரொம்ப காசு வேஸ்ட்டு தான், குவான்டிட்டி இல்லை. கைஸ் நான் வந்து லஞ்சையும் முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. 120 ரூபாய்க்கு அது வந்து ஒர்த்தே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய கோல்டுக்காக நான் டேப்லெட்டும் போட்டேன். இப்போ ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நம்ம ஈவினிங் வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் டிலேல தான் போயிட்டு இருக்கு. கைஸ் டேப்லெட் போட்டு படுத்தேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நான் தூங்கிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் தெரில. கோல்டு இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசி, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் தான். இங்கே வந்து ஹாட் வாட்டரும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் ஹாட் வாட்டர் வேணும்னா எடுத்துகிட்டு வந்துருங்க. அந்தமான் எக்ஸ்பிரஸில் ஜென்ரல் கோச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதாங்க ஜென்ரல் கோச். நீங்கள் இப்படி தான் ஒன்று உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 3 கேபின் தான் வச்சுருக்காங்க ஜென்ரல் கோச். இது வந்து டெய்லி யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க போல. கைஸ் நம்ம வந்து 3rd ஸ்டேட்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். தெலுங்கானால மதிரா சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்ல தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு 10 ஸ்டேஷன் இருக்கும். அதையுமே நம்ம கிராஸ் பண்ணி இப்போ வந்து தெலுங்கானால ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல மதுரால இருக்கு. இது வந்து 3rd ஸ்டேட்டு. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 யூனியன் டெரிட்டரிஸ் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 1 ஹவர் டிலேல தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல எதுக்கு தான் நிறுத்துறாங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப நேரம் நிறுத்துற மாதிரி இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நிறுத்துறாங்க ஒரு சில இடத்துலலாம். கைஸ் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் டிலேல போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானால பேட்டப்பள்ளி சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்ல இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. நான் வந்து இந்த வீடியோவை இன்னைக்கு டே 1 வீடியோட இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15 மினிட்ஸ் மேலே வந்து வீடியோ போயிடுச்சு. நம்ம வந்து அதிகமாக எடுத்தா செட் ஆகாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக டே 2 அதுவுமா நம்ம வந்து புது வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, கமெண்ட்டுமே போட்டுருங்க. நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். சரி வாங்க நம்ம வந்து நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். டே 2 வந்து நம்ம எங்கே இருக்கோம் என்றது எல்லாமே